நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ், விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சனிக்கிழமை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பூஞ்ச் பகுதிக்கு செல்கிறார். பாகிஸ்தானின் ஏவுகணை தாக்குதலில் பாதிக்கப்பட்ட பூஞ்ச் பகுதியில் சம்பவ இடங்களை நேரில் பார்வையிட உள்ளார். மேலும் அந்த தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறவுள்ளார். பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இரண்டாவது முறையாக ராகுல் காந்தி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு பயணிக்க உள்ளார். பூஞ்ச் பகுதி பாகிஸ்தான் தாக்குதலில் மிகுந்த பாதிப்பை சந்தித்த பகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக நீலகிரி, கோவை மலைப்பகுதிகளில் அதிகமான மழை அல்லது அதிகனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 27ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக குறையும் என கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ், விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி.